பொன்மனை செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன். ஏன்டா செத்து இவ்வளவு வருஷமாயும் அவர் பேர் நிக்கிறதுக்கு ஒத்த வரி தான், வந்தவனுக்கு சோறு போட்டான்னு வாரியார் சாமி எழுதுறாரு. அடுத்தவர் சொல்றாரு, பொன்மனை செம்மல்ங்கிற பட்டம் நான் தான் அவருக்கு கொடுத்தேன், ஏன் கொடுத்தேங்கிறத இன்னைக்கு உலகத்துக்கு சொல்றேன்னாரு. வாரியார் வார்த்தையை கடன் வாங்கி குருவில் சொல்கின்றேன். இந்த கடன் வட்டி இல்லா கடன், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? வாரியார் எழுதுறாரு, ஏன் தெரியுமா பொன்மனை செம்மல்னு நான் கும்பாபிஷேகம்னு கூப்பிட்டா பெரியவர் வந்துடுவாரு. எம்ஜிஆரை பெரியவர் தான் கூப்பிடுவாராம். என்னை ஆள்பவன் நீ, அவர் சொல்றாரு. புஸ்தக ரிலீஸ்னா வந்துடுற, பெரிய விழான்னா கூப்பிட்டா வந்துடுற, ஆனா சாப்பிட கூப்பிட்டா மட்டும் இருக்கட்டும் சுவாமி கடைசி பந்திக்கு வரேன்னு சொல்றிய, இருக்கட்டும் சாமி கடைசி பந்திக்கு வரேன்னு சொல்றிய, ஏன்னு கேட்டாரா ஒரு நாள் தனிமையில. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, விழாக்கு வந்தா மைக்க பிடிச்சி 2 வரி பேசிடலாம், கும்பாபிஷேகம்னா 2 வார்த்தையை எடுத்து சொல்லி பூவை போட்டுடலாம், அல்ல புஸ்தக ரிலீஸ்னா புத்தகத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். சாப்பிட வரணும்னா முதல் பந்தியில உட்காந்தா ஒரு சங்கடம், தலைவரே உட்காந்துட்டாருன்னு வடையும் அப்பளத்தையும் பாயசத்தையும் ஜிலேபியும் எனக்கு வச்சிருவீங்க, கடைசி பந்தியில வர்றவனுக்கு இருக்கோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது. நானே கடைசியில சாப்பிட்டா முதல் பந்தியிலேருந்து கடைசி வரைக்கும் 1000 பேருக்கும் சரியா அன்னதானம் போவீங்களா, அப்பதான்டா நான் கடைசி பந்தியில சோத்துல கை வைப்பேன் நான். அதனாலதான் பொன்மனை செம்மல் வாரியார் பேர்.